கல்யாணத்துக்கு அப்போதான் காதல் அனுபவம் நல்லா தான் இருந்தது. காதல்ங்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிற மாதிரிலாம் இல்லை. முக்கியமானது அவங்களுடைய லைஃப் வந்து நல்லா இருக்கணும். No relationship. Stay single. லவ் வந்து இட்ஸ் நாட் லைக் ஒரு பாய் அண்ட் கேர்ள்குள்ளே மட்டும் இருக்கணும்னு பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கிட்டையுமே இருக்கலாம். ஸோ அது ஜஸ்ட் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பாண்ட் தான் சொல்லுவேனே தவிர இட்ஸ் நாட் லைக் ரிலேட்டட் டு ஒரு பாய் அண்ட் கேர்ள் மட்டும்ன்றது. எவ்ரிடே இஸ் லவ்ஸ் டே. ஆனால் அந்த 14 ஃபெப்ரவரி வந்து அது வேர்ல்டு வைட்டாக இன்டர்நேஷ்னலாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது வெள்ளக்காரங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, நம்ம எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். பட் 14 ஃபெப்ரவரி மட்டும் கிடையாது, 15 ஃபெப்ரவரி அது கூட லவர்ஸ் டே தான். இன்னைக்கு கூட லவர்ஸ் டே தான். எவ்ரிடே. அதான் என்னோட கருத்து. இந்த லவர்ஸ் டேலாம் எனக்கு எதுவுமே கிடையாது. லவ் பண்ணுறேன்னு தான் சொல்லலை, ஐ ஹாவ் கமிட்டட். பட் என்னோட லவர் வந்து இப்போ வந்து ஃபாரினில் இருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு எந்த இதுவுமே கிடையாது. ஐ மிஸ் யூ. When you commit to somebody, you have to keep up with it. That is the most important thing to do. Lot of people have lot of expectation on the commitment. I think you should just keep it low. No relation is perfect. When you commit, just follow your heart. That's it. Love na, it gives a sort of responsibility to everybody. ஸோ ஜிக்ஸா பசில் இருக்குல்ல, ஸோ ஒரு இதில் கொஞ்சம் வெளியே வந்திருக்கும், ஒரு இதில் உள்ள போயிருக்கும். ஸோ லவ்னா when two people get into that, ஒரு பர்ஃபெக்டாக ஜிக்ஸா பசில் வந்துட்டு சேர்ற மாதிரி தான் லவ் நான் பிலீவ் பண்ணுறேன். எனக்கு பர்சனலாக அரேஞ்ச் மேரேஜ் நடந்தது. பட் ஆனால் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் நல்லது. கொஞ்ச நாள் ஒரு ஆளை பழகி புரிஞ்சு ஓகே இவங்களோட நம்மளோட ஃப்யூச்சர் நம்மளோட ரிலேஷன்ஷிப் நல்லா போகும் அப்படின்னு தோணுதுன்னா கண்டிப்பாக லவ் மேரேஜ் பண்ணலாம். ஃபாரின் கல்ச்சர் நம்ம கல்ச்சர் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஃபாரினில் பார்த்தீங்கன்னா காதல் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுறாங்க. அதனால தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காதல் பண்ணுற வரைக்கும் நல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஈகோ ப்ராப்ளம் வந்து டைவர்ஸ் போயிடுது. இந்தியன் கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் காதலே ஸ்டார்ட் ஆகுது. அதனால தான் இந்தியன் மேரேஜ்லாம் சக்ஸஸாக இருக்குது, அரேஞ்ச் மேரேஜ்லாம். நாங்கள் வந்து 70, அவங்க 60 பிறந்தவங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு லவ் பண்ணோம். மேக்ஸிமம் வந்து லவ் பண்ணி தான் வாழ்க்கைன்னா சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் லவ் பண்ணோம். லவ் பண்ணுறது தப்புன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். அதை வந்து நம்ம எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அந்த விதத்தில் தான் இருக்குது. இப்போ எனக்கு என்னென்னா நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் லவ் பண்ணி 4 years ஆகுது. நான் எந்த லவ் ஸ்டேக்கு இது வரைக்கும் கூடயே இருந்ததில்லை. இன்னும் 5 yearsக்கு இப்படி தான். ஸோ நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பொண்ணு வீட்டில் சம்மதிக்கணும்ப்பா, பசங்க வீட்டில் சம்மதிக்கிறது ரெண்டாவது. பசங்க என்ன வேணாலும் அப்பாவும் அம்மாவும் இது பண்ணி சம்மதிக்க வைப்பாங்க. பொண்ணு சம்மதிக்க வைக்கிறது தான் முக்கியமான விஷயம். பொண்ணு வீட்டில் சம்மதிக்க வச்சுட்டா நீங்கள் லவ் உண்மையான லவ் சக்ஸஸ் ஆகிடும். I think they're going to love marriage. She's my daughter. I am thinking they're going to do the love marriage only. But I tell them always, like, if you commit to somebody, just be trustful with them. That's what I say. So I don't know who are they going to bring home. Be 100% honest. Don't do unnecessary things. Don't be creepy. Don't be fake. Be honest. Show who you are. Be yourself. When you're approaching someone, be completely honest in yourself. So when she first meet you, the first meeting, she knows exactly who she's seeing. Then she can see, do I want to be with him or not. முதல்ல ப்ரப்போஸ் பண்ணுங்க. அதெல்லாம் எப்படி பண்ணா நாங்க எப்படி சொல்றது, நீங்க உண்மையா லவ் பண்ணீங்கன்னா நீங்களே பண்ணுவீங்க, உங்களுக்கே தெரியும். அதான் ட்ரூ லவ். நீங்கள் லவ் பண்ணுறது வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 3 month 4 month இருக்கும்போதே நீங்கள் அவங்களுக்கு தெரியாமல் லவ் பண்ணால் 3 monthக்கு அப்புறம் நான் இப்படி உன்னை ஃபாலோ பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன்னு அவங்கள ஃபுல் டீட்டெயில்ஸோடு நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணால் அது இன்னும் சூப்பராக இருக்கும். எனக்கு அப்படி தான் பண்ணாங்க. ஸோ அதனால நான் சொல்கிறேன். அது கொஞ்சம் ஹோம்ஒர்க் தான். பசங்க அந்த ஹோம்ஒர்க் கொஞ்சம் பண்ணணும். அந்த பொண்ணோட மைண்ட் எப்படி, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், கொஞ்ச நாள் பழகிருப்பாங்கல்ல. ஸோ அவங்க பொண்ணோட மைண்டுக்குள்ளே போய் கொஞ்சம் யோசித்து அந்த ஹோம்ஒர்க்கை பண்ணி ப்ரப்போஸ் பண்ணால் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ரொம்ப முக்கியமாக அது 2 திங்ஸ்ன்னு நான் நம்புகிறேன். ஒன்று வந்து ட்ரஸ்ட் த அதர் பர்சன். அவங்க யாராக இருந்தாலும் சரி, ட்ரஸ்ட் தெம் ஹோல் ஹார்ட்டோட ட்ரஸ்ட் பண்ணணும். டோன்ட் சந்தேகப்படுறதா இருக்கட்டும், இதெல்லாம் டோன்ட் டூ தேட். அது ஒன்று. அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே வாண்ட். சம்டைம்ஸ் வெரி டிஃபிகல்ட். எனக்குமே இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் மை வைஃப் வாண்ட்ஸ். But then take அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ ஒரு take a step to understand what he or she wants. அவங்க முதல்ல வந்து ஆசைப்படுறாங்க, அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணோடனே ரிஸ்க் ஜாஸ்தி இருக்குது.
அதை வந்து ஃபேஸ் பண்ண முடியல. அதனால் வந்து என்ன இருந்தாலும் அந்த ரிஸ்கை ஃபேஸ் பண்ணி ஆகணும்னு நினச்சி தான் எங்கள் காலகட்டக்காரங்களாம் போயிட்டு இருக்கிறோம். இன்னமும் வந்து அதே அதே மென்டாலிட்டியில் போயிட்டு இருக்கிறோம் நாங்கள்லாம். அவங்கெல்லாம் வந்து அவங்கவுங்க அவங்களுடைய ஃப்ரீடமில் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஒர்க்கு, அவங்களுடைய இது மணி இருக்குது. அப்போ ஓகே, நல்லா இருக்குன்னு வாழலாம், நல்லா இல்லைன்னா நம்ம பிரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து ஒரு சமயத்தில் வந்து அது நல்லது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு வாழணும் அப்படின்னு. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியும் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா அப்படி வாழணுன்ற இது இல்லை. சில நேரங்களில் அரேஞ்ச்மெண்ட் 10% ஃபெயில் ஆகுது. அதுக்கு காரணம் என்னென்னா பெற்றோர்களோட பிடிவாதம். என் ஜாதியிலே பார்க்கணும், என் மதத்திலே பார்க்கணும். ஜாதியில் பார்த்தா பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அந்த ஜாதிலேயே அதுலேயே ஒரு ஜாதி இருக்கான், அதுலேயே பார்க்கணுங்கிறாரு. அது அமெரிக்காவில் பையனை பார்க்கணும், அதே ஜாதியில் இருக்கணும், அந்த ஜாதிக்குள்ளே ஒரு ஜாதினா இப்பேற்பட்ட பையனை எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? இதில் வந்து சரிப்பட்டு வராது. அதுலேயும் அரேஞ்ச்மெண்ட் ஃபெயில் ஆயிடுது. பையன் நல்ல பையனா, நல்ல வேலை செய்கிறானா அப்பா அப்படின்னு பார்த்தா போகல. இந்த மாதிரி ஜாதி மதம் அந்த மாதிரி போகும்போது தான் பையன் ஒரே ஜாதியாக இருக்கலாம், ஒரே மதமாக இருக்கலாம், ஆனால் கேரக்டர் சரியில்லைன்னா அரேஞ்ச்மெண்ட் ஃபெயிலியர் ஆகிடும். நம்மளோட பசங்க நல்லா இருக்கணும் அப்படின்றது அது மட்டும்தான் ரீசன். இதுவே சப்போஸ் நம்ம அம்மா கிட்ட ஷேர் பண்ணோன்னா அவங்க அந்த பையனை பார்த்து அதுக்கப்புறம் ஓகே, இப்போ எங்கள் வீட்டில் எப்படின்னா எங்கள் வீட்டில் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணிட்டேன், அவங்க வீட்லேயும் ஓகே, எங்கள் வீட்லேயும் ஓகே. மோஸ்ட்லி நம்ம ஷேர் பண்ணிட்டோன்னா நம்ம லவ்க்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஒருத்தவங்க சொல்கிறான், சார் உங்கள் பொண்ணை கண் கலங்காமல் பாதுகாக்கிறேன்னா, ஏப்பா என் பொண்ணை 25 வருஷம் காப்பாற்றணும் எனக்கு தெரியாதா? நீ வந்து ஒரே நாளில் வந்துட்டு உங்கள் பொண்ணை கடைசி வரைக்கும் காப்பாற்றினா எப்படி நம்புறது? பெற்றோர்கள் சொல்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டால் அது கொஞ்சம் இதோ ஸ்மூத்தாக போகும். இல்லைன்னா அது சொல்ல முடியாத அளவுக்கு அது மாதிரி ஆயிடும். 90% இந்தியாவில் காதல் மேரேஜ்லாம் ஃபெயிலியர் ஆகிடுது. 10% அரேஞ்ச் மேரேஜ் சக்ஸஸ் ஆகிடுது. அதான் கண்கூடாக நம்ம பார்க்குறோம். நம்மளா கண்டுபிடிச்சிக்கிட்டா அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. ஏன்னா வளர்க்கும் போது அவங்களா எல்லாமே நம்மளுக்கு பார்த்து பார்த்து செய்கிறாங்க. அதனால லவ் இவளே ஒரு ஆளை தேடிக்கிட்டான்றதை அக்செப்ட் பண்ணது கஷ்டமாக தான் இருக்குது. பட் வந்து கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் நீயே யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுமா, நாங்கள் அவங்களே பண்ணி வச்சிடுறோம், அப்படிதான் நிறைய பேர் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய பசங்க இப்போ லவ் பண்ணுறாங்க. இதோ இதுதான் எங்களுடைய பசங்க. வாங்க 2 பேரும் வாங்க வாங்க வாங்க. சின்சியாவையா பிரியா, இவங்க தான் எங்கள் பசங்க. இந்த ஃப்யூச்சர் வந்து இன்னொரு ஏப்ரல் மாதம் கல்யாணம் நடக்க போகுது. ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வாழ்க்கையில் அவங்களுடைய டெசிஷன், அவங்களுடைய ஒப்பீனியன் நாங்கள் வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணுறோம். To tell the truth, I was in a birthday party and I meet her and I ask her for her number and that's it. It was simple. We have friends, our common friends. And we meet each other, and after that we've done date by date, and after that we meet the parents, and that's it. And we are going to get married on 21 April. That's it. Facebook le tam pessimizm. Messenger. Facebook. First proposal. Nyabogomile. Après once meet panong once. C'est good experience. Mais ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷத்துக்கு நம்ம பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் மாடர்னாக இருந்திருப்பாங்க அப்போல கம்பேர் பண்ணால். அரேஞ்ச் மேரேஜ் வந்து 90% ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஏன்னா நம்ம குழந்தையிலேருந்து பிறந்ததில் அதுக்கு என்ன ட்ரெஸ் போடணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிலாம் பார்க்குறோம். பெஸ்ட்டு ஸ்கூலில் போய் சேர்க்கணும்னு சொல்லி கிண்டர் கார்டன்லேருந்து இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் பெஸ்ட்டாக தான் செலக்ட் பண்ணுறாங்க. அப்படின்னு வரும்போது ஒரு பொண்ணுக்கு ஒரு கல்யாணம்னு வரும்போது என்ன பண்ணுவாங்க, நல்ல பையனா, சம்பளம் எவ்வளோ, நல்ல சம்பளமா, கடைசி வரைக்கும் நம்ம பொண்ணை காப்பாற்றுவானா, இதெல்லாம் பார்த்து குடும்பம் நல்லதா எல்லாம் பார்த்து தான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பெண்ணுங்க இப்போ காதல்னா என்னது, கண்டதுன்னு காதல் இல்லையா, ஆஃபீஸில் காதல், ரோட்டில் காதல், இந்த சினிமாவில் பார்க்குறாங்களே, இந்த ரவுடி பையனாக இருப்பான் அவன் வந்து காதல் பண்ணான், நீ ரவுடி பண்ண கல்யாணம் பண்ணி வைப்பியா? சினிமாவுக்கு ஒத்து வரும், வாழ்க்கைக்கு ஒத்து வராது. அவங்களுக்கு புரிதல் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கலாம். ஏன்னா வந்து முன்னாடிலாம் வந்து வெளியில் போய் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வந்து வெளியில் போய் என்ன நடக்குது ஏதுன்னு, ஏன்னா சார் மட்டும்தான் வெளியில் போவார், அவங்களுக்கு தேவையானது அழிச்சி வாங்கின்னு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வெளி உலகத்தை பற்றி
தெரியல. ஆனால் வீட்டுக்குள்ளார உள்ளது வந்து அவங்க தான் டெசிஷன் பண்ணுவாங்க, அவங்க தான் நல்லா இருப்பாங்க, அவங்க தான் வந்து முன்னேற்றி வீட்டை கொண்டுன்னு வருவாங்க. அந்த இதில் வந்து ரைட். பட் அவ்வளோ அந்த புரிதல் இல்லாததுனால இப்போ வந்து நல்ல இன்னும் புரிதல், பிள்ளைங்களோட நல்லா மிங்கிள் ஆகி நல்லா பேசி ஹஸ்பண்டோட பேசி பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து அந்த புரிதல் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் அப்படி இருக்கிறாங்க. ஒரு 25 வயசுக்கு மேலே ஒருத்தர் லவ் பண்ணுறான்னா அது உண்மையான லவ், அது மெச்சூர்டான லவ். அது யாராலும் மறக்க முடியாது தம்பி. என்னைக்கு இருந்தாலும் அது ஞாபகம் வந்துட்டே இருக்கும் மனசில். Trust, and I think you need to do a lot of adjustments. No relation is perfect. You have to make a lot of adjustments. எல்லாம் என்ன நம்ம மேலே இருக்கிற அக்கறை தான். நம்ம இண்டிபெண்ட்டாக ஃபைனான்ஷியலாக வந்துட்டோம்னா அப்புறம் பேரண்ட்ஸ் என்ன சொல்ல போகிறாங்க? I support both the marriages. After marriage, doesn't matter love marriage or arranged marriage, as long as you know that you are trusting them, and instead of finding perfectionists, I think adjust the faults also. That's more important. Be yourself, be honest. Be honest about yourself. It will be great. That's it. Shadow part of the person, because you have maybe 2 years of you will get in love, but after that, it's the most important is after, and how to build something, how to build a life after this. I don't know how to call that, but this that partial moment, you know, that all is in rose, everything is okay. After that, you will enter in another period that you will know more the person, and that's the most important. Know the person. That's it. Be yourself. Ça c'est mon phrase. C'est ça, be yourself. Shaya Kukuradu. நான் வந்து லவ் மேரேஜ். நீங்கள் மட்டும் பேசிட்டீங்க, மேடம் பேசவே மாட்டாங்களே. இல்லை அவங்க பேசினா ஒரு 2 மணி ஹவர் அவங்களுக்கு ஒதுக்கணும். ஓகே, பிரச்சனை இல்லை. how do you prefer the men to propose a woman? Actually, I don't like men to propose. It's like more like how நாங்கள் love பண்ணது வந்து I think 6 months date பண்ணோம் without யாருன்னு தெரியாமலே. எனக்கு யாருன்னு தெரியாது, அவருக்கு தெரியும். எனக்கு அவர் யாருன்னு தெரியாது. பட் நான் இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன். ஓகே. த்ரூ ஐ திங்க் தட் மெசேஞ்சர். இல்லை நம்ம எப்படி லவர் ஆகணும்னு நம்ம கதை சொன்னால் அது படமே எடுக்கலாம். இது வரைக்கும் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த ப்ரொபோசல் இல்லை, ஆக்சுவலி ப்ரொபோஸே இல்லை. காதல் கோட்டை அது அழுது கிடையாது. ஆனால் சும்மா ஒரு இன்ட்ரெஸ்டட். காலேஜில் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே அங்கே இந்த கேன்டீனில் போகிற வழியில் பார்த்து சிரிச்சு அந்த மாதிரி. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணுறது அவங்க பிடிக்காது சொன்னாங்க. அது பழைய ஃபேஷன். எஸ், ரொம்ப ஓல்ட் ஃபேஷன். இப்போ வந்து 2 பேருக்கு இன்ட்ரெஸ்டட்னா 2 பேரும் ஷேர் பண்ணிக்கணும். அது எதுக்கு ப்ரொப்போஸ் பண்ணி ஓல்ட் ஃபேஷனாக பெண்ட் டவுன் பண்ணிட்டு ரிங் கொடுக்குறதோ, ஃப்ளவர்ஸ் ஆர் பலூன், வெரி டிப்பிக்கல் ஸ்டைல். அதாவது இப்போ நீங்கள் ஒரு படத்துக்கு போகிறீங்க படம் பார்க்குறதுக்கு, எந்த மாதிரி ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் படம் எடுத்தாலும் அரைச்சிதே திருப்பி அரைச்சிருக்காங்க நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க எடுத்த கஷ்டம் நம்மளுக்கு தெரியாது பாருங்களேன். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம நிஜ வாழ்க்கையிலையும் நம்ம ஏதாவது புதுசாக பண்ணிட்டு தான் இருக்கணும். அதே மாதிரி நம்ம ப்ரொப்போஸ் பூ அந்த மாதிரி பட்டால் அதெல்லாம் ஓல்ட் ஃபேஷன். ஏதோ புதுசாக யோசிக்கணும். ஆங்கிலத்தை சொன்னால் திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. நான் மியூசிக் கிளாஸில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஐயர் பொண்ணு படிச்சுட்டு இருந்தது. அதை நான் லவ் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் தான் ப்ரப்போஸ் பண்ணேன். அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணுச்சு. பண்ணவுடனே அந்த பிராமின்னு நாங்கள் நாயுடு ஈரோடு. நான் அந்த பொண்ணும் வீட்டில் ஒத்துக்கலை. அந்த பொண்ணோட செய்கைகள் மாறுறதுனால அவங்க வீட்டில் கண்டுபிடிச்சிட்டு அந்த பொண்ணு மிரட்டி வீட்டில் அடக்கி வச்சுட்டு நான் ஒரு தடவை அங்கே மியூசிக் கிளாஸ் அந்த கோயிலில் ஒரு ப்ரோக்ராம் நடந்ததுன்னு போயிருந்தப்போ அந்த பொண்ணு வந்தது. அந்த பொண்ணுக்கிட்ட நான் சேர்ந்து சுற்றிட்டேன். அங்கே இருக்கிற பசங்க பார்த்துக்கிட்டாங்க, என்னை அடித்தோன்னா அந்த பொண்ணுக்கு ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா அந்த பொண்ணு வேறு இடத்துக்கு அவங்க கூட்டிகிட்டு வீடியோ மாற்றினோடனே நான் தெரியாமல் அலைஞ்சிட்டு இந்த குடிச்சிட்டு சுற்றிட்டு இருந்தேன். என்னால் தாங்க முடியல. அப்போ எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. அந்த பொண்ணோட அப்பா வந்து ஈரோடில் திண்டல் மலையில் பூசாரியாக இருக்கார். அவங்க அப்பாவை நான் ஃபாலோ பண்ணேன். அவங்க அப்பா எங்கே போகிறாருன்னு பின்னாலேயே போனால் அவில் பூந்துரை போனார். அவர் வீட்டுக்கு போனோன்னா அந்த பொண்ணு இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் அந்த பொண்ணு வெளியே வந்தோடனே என்னை பார்த்தோன்னே ரொம்ப ஃபீல் பண்ணிச்சு. அப்புறம் நாங்கள் ரொம்ப மறுபடியும் லவ் பண்ண ஆரம்பித்தோன்னா அந்த பொண்ணு செய்கைகள்லாம் மாற அவங்க வீட்டில் தெரிஞ்சு அந்த பொண்ணுக்கு வேறு கல்யாணம் பண்ணி வச்சோன்னே நான் கல்யாணம் பண்ணாமல் இருக்கேன். இன்னும் நான் கல்யாணம் பண்ணல. 45 வயசாகுது.
விட்டுட்டேன், கல்யாணம் பண்ணிக்கல.